பட் கர்த்தருடைய கிருபை குறையல. ஆமென். ஆண்டவருடைய கிருபை நமக்கு குறையாது, இன்னைக்கும் குறையாது, என்னைக்கும் குறையாது. உங்களை எல்லாம் நேசிக்கிற உங்கள் ஆண்டவராய் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தைகளை நீங்க கேட்கும்படி சந்தோஷமா இருக்கீங்களா? என் நேசர் அழகில் சிறந்தவரே, வெண்மையும் சிகப்புமாய் உள்ளவரே, என் நேசர் அழகில் சிறந்தவரே, வெண்மையும் சிகப்புமாய் உள்ளவரே, துயரமுள்ளவராய் மாற்றப்பட்டு, துயரமுள்ளவராய் மாற்றப்பட்டு, உயர்வான உம்மலகை எனக்கு அளித்தீர், உயர்வான உம்மலகை எனக்கு அளித்தீர். அவர் நிழலில் வாஞ்சையுடன் அமர்ந்து, அவர் மதுர கனிகளை புசித்திடுவேன். அவர் நிழலில் வாஞ்சையுடன் அமர்ந்து, அவர் மதுர கனிகளை, என் நேசர் அழகில் சிறந்தவரே, வெண்மையும் உள்ளவரே, என் நேசர் அழகில் சிறந்தவரே, வெண்மையும் சிகப்புமாய் உள்ளவரே, துயரமுள்ளவராய் மாற்றப்பட்டு, துயரமுள்ளவராய் மாற்றப்பட்டு, உயர்வான உம்மலகை எனக்கு அளித்தீர், உயர்வான உம்மலகை எனக்கு அளித்தீர். அவர் நிழலில் வாஞ்சையுடன் அமர்ந்து, அவர் மதுர கனிகளை புசித்திடுவேன். அவர் நிழலில் வாஞ்சையுடன் அமர்ந்து, அவர் மதுர கனிகளை. அல்லேலூயா. நல்லவர் அவர். ஆமென். நல்லவரை நான் ஆராதிப்பேன், வல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன், வல்லவரை நான் ஆராதிப்பேன். Come on, sing. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஐயா வாழ்க, வாழ்க, அவர் நாமம் வாழ்க, அவர் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, அவர் நாமம் வாழ்க. இந்த நாள்ல சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களுக்கு தான் நான் பேசுறேன். ஏன் பாஸ்டர் எப்பொழுதும் சோர்ந்து போயிருக்க ஜனங்களுக்கு தான் பேசணுமா? நாங்கள் உற்சாகமா இருக்கோம், என்கிட்ட பேசுங்க. உற்சாகமா இருக்கிறவங்க, சந்தோஷமா இருக்கவங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தை தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா பிதாவாகிய தேவன் எதுக்கு அனுப்பினாரு? யாருக்கு அனுப்பினார்னா, காணாமல் போன ஆடுகளுக்காக அனுப்பினார். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படி, புழுதியில உட்கார்ந்து இருக்கிற அவர்களை சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்யும்படி, அதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பினார். தேவன் அவர் என்ன பண்ணாரு? நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிஞ்சார். அதனால நாங்க அந்த ஊழியத்தை தான் செய்யறோம். சோர்ந்து போகாதே நண்பனே, மனம் தளர்ந்து போகாதே. உன்னை பலப்படுத்துகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்.
அவர் நமக்கு சகாயம் செய்வார். ஹல்லேலூயா. நல்லா ப்ரே பண்ணுங்க. we need good anointing, good music and good anointing. amen amen. சோர்ந்து போகாதே நண்பனே நண்பனே, மனம் தளர்ந்து போகாதே பிரியமே. சோர்ந்து போகாதே நண்பனே, மனம் தளர்ந்து போகாதே பிரியமே. எல்லாம் நமக்காய் செய்தும் தேவன் சகலமும் நமக்கு செய்திடுவார். எல்லாம் நமக்காய் செய்யும் தேவன் சகலமும் நமக்கு செய்திடுவார். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆண்டவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆண்டவர் ஏசையா, நீங்கதான் என் ராஜாவே. உம்மை துதிக்கும் இதயம் எனக்கு தந்தி, உம்மை துதிப்பதே எனக்கு ஆறுதலே. ஆமென். சோ தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாளிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஒருவேளை நீங்க சொந்த பேச்சு பேசாமல் இருக்கும்படி, சொந்த காரியங்கள், நிறைய பேர் ஓய்வு நாளில் தான் கல்யாணத்துக்காக பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க. முட்டாள்தனமான காரியம். ஜஸ்ட் க்ளோஸ் இட். ஹல்லேலூயா. முட்டாள்தனமான காரியம். ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய சன்னிதானத்தில் இல்லாமல் அன்றைக்கி தான் போய் மாப்பிள்ளை பார்க்குறது, பொண்ணு பார்க்குறது. அன்றைக்கி தான் போய் வீடு பார்க்க போவாங்க. வீடு வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கலாமா, கார் வாங்கலாமா, கார் பார்க்கலாமா, அது பார்க்கலாமா அப்படின்னு போகிறாங்க. சிலர் குதிரைகளை குறித்து, ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்போம். எப்படி நிற்போம்? கர்த்தருடைய கிருபையினால். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டை நோக்கி பாருங்க. ஆண்டு நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். இந்த நாளிலே எசேக்கியேல் புத்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் உலர்ந்து போன எலும்புகளை போல இருக்கிறீங்க, சிதறி போன எலும்புகளை போல இருக்கீங்க. உங்களை ஒன்று சேர்த்து ஒரே ஆவியை உங்களுக்கு கட்டளிட்டு உங்களை புதுப்பித்து உங்களை எழுப்ப நிறுத்த வல்லவராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் உங்களை எழுப்பி நிறுத்துவார். நீங்க உலர்ந்த எலும்புகளை போல இருக்கீங்களா? உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. இதோ உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆவி இல்லாம இருக்கிறீங்களா? ஐயம் இருக்கின்றதொரு காலத்தில் ஆவி குறைந்ததால், if I'm telling a song, don't stop. You're stopping the anointing. Hallelujah. Amen. So தேவ பிள்ளைகளே, நீங்க உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறீர்களோ, நீங்க உங்களுக்குள்ள ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இல்லாம இருக்கிறீங்களோ, ஆமென். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஐயம் மிகுந்ததொரு காலத்தில் ஆவி குறைந்ததால் மீட்பர் உதிர பலத்தினால் சத்துருவை ஜெயித்தேன். ஐயம் மிகுந்ததொரு காலத்தில் ஆவி குறைவதால் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்று பயம் யாவும் நீங்கிற்று. இயேசு கை தூக்கினார், மோட்சமெனுள்ளம் மாறிற்று.
பரன் என்னை காக்க வல்லோர் முற்றுமேனுள்ளம் மாறித்து பரன் உன்னை காக்க வல்லோர் காக்கும் வல்ல மீட்பர் ஒன்றெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் ஒன்றெனக்கு காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரே சுவை யார் கைவிட்டாலும் செல்வேன் எனது இயேசுவை ஆல உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்க உலர்ந்த எலும்புகளை போல இருக்கீங்களா? பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து வச்சு ஆண்டவர் பேசுறாரு. உலர்ந்த எலும்புகள் நீங்கள் உயிரடைங்கள் என்று சொல்றாரு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்? நான் ஆண்டோடைய வார்த்தை சொல்றேன். ஆண்டு என்ன சொல்றேன்னா 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்துல கர்த்தருடைய கை என் மேல் 1ஆம் வசனம் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. தேவப்பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு என்னை கொண்டு போய் நிறுத்தி இந்த ஜனங்களை பார், இந்த ஜனங்களுடைய கஷ்டங்களை பார். என்ன சொல்றார்? 1ஆம் வசனத்துல சொல்றார், என்னை ஆவிக்குள்ளாக்கி. நான் ஒரு இடத்துல இருக்கேன், நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க. என்னை ஆவிக்குள்ளாக்கி உங்களை வந்து பார்க்கும்படி, உங்களை சந்திக்கும்படி, உங்களிடத்தில் பேசும்படி, உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை இந்த லைவ் மூலமாக பேசும்படி என்னை கொண்டு போய் உன் வீட்டில் நிறுத்தி, உங்க வீட்டில் இருந்து நான் கூப்பிடுறது போல இன்னைக்கு சயின்ஸ் அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இங்கே லைவ் போட்டால் உங்க வீட்டில் நீங்க உங்க கையில் இருக்கிற செல்போன்ல நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட் பை தி உலக ஞானத்தில். ஆனால் இந்த உலக ஞானத்தில் பண்ண இந்த அச்சீவ்மெண்ட் கர்த்தருடைய காரியங்களுக்கு பயன்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படி இதுக்கெல்லாம் ஞானம் கொடுத்தது தான் கர்த்தர். அந்த மனுஷன் இதை டிவைஸ் பண்ணி ராங் பண்ணி மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தினான். ஆண்டு நம்மை நல்லா தான் உண்டாக்கினாரு. ஆனால் நாம தான் என்ன பண்ணிட்டோம்? எல்லாவற்றையும் கெடுத்துப்பட்டோம். பாருங்க, இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் ஒரு இடத்துல இருக்கேன், நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, என் மகனே வா நான் காணிக்கிறேன். கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி இன்னைக்கு லைவ்ல உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து, இப்ப நீங்க யோசிங்க, ஒருவேளை கர்த்தருடைய ஊழியக்காரன் நான், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். ஆமென். தேவ பிள்ளையே, இன்னைக்கு என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே உங்களிடத்தில் கொண்டு போய் நிறுத்தி, இன்னைக்கு எத்தனையோ உலர்ந்த எலும்புகள் உலகத்துல உலர்ந்து போயிருக்கு. எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். உங்க அருகிலே சுற்றி, உங்க வீட்டுக்குள்ள சுற்றி நடக்க பண்ணினார். நீங்க சோர்ந்து போய் அங்கங்க மூலையில படுத்துக்கொண்டு என்ன பண்றதுன்னு திகைச்சு கொண்டிருக்க உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை பேசும்படி இந்த லைவ் மூலமாக இந்த நாளிலே கர்த்தர் என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கடந்தது. எலும்புகள், ஓ தேவ பிள்ளைகளுடைய எலும்புகள், அவங்க சோர்ந்து போய் ஒன்றும் இல்லாம கஷ்டத்தினாலும் வருத்தத்தினாலும் வேதனாலும் யார் எங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறார்கள். அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. நீங்க உலர்ந்து போயிருக்கீங்களா? உலர்ந்த எலும்புகளை உயிரடையும்படி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார்.
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இந்த ஜனங்க, இந்த எலும்புகள் இந்த ஜனங்க, இந்த எலும்புகள் இந்த ஜனங்க ஆண்டு சொல்ல. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த ஜனங்க இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த ஜனங்கள் கூட அற்புதம் நடக்குமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தாவே, ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆண்டவரே, எனக்கு இது தெரியாது, நீங்கள் தான், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏதோ சொல்கிறீங்களா, அதில் ஏதோ காரணம் இருக்கும் ஆண்டவரே. ஏதாவது சொல்கிறீங்களா, அதை ஏதோ செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். அதை செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க ஆண்டவர். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாவே அது ஏதோ செய்ய போகிற உலர்ந்த எலும்புகளை போல கஷ்டத்திலோட, வருத்தத்திலோட, வேதனையோட தவிச்சு கொண்டு இருக்கிற உங்களிடத்துல கர்த்தர் வந்து இந்த நாளிலே, நான் இங்கே தான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன், என்னை ஆவிக்குள்ளாக்கி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து என்ன சொல்லணும்? தீர்க்கதரிசன வார்த்தை, நீ நல்லா இருப்பாய், நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்கள் நீடித்திருக்கும். சொல்லு. தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிற ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகள் போல இருக்கிற ஜனங்களே, சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களே, ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிற ஜனங்களே, வேதனையோட கூட இருக்கிற ஜனங்களே, கஷ்டத்தோடு இருக்கிற ஜனங்களே, பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனங்களே, பொல்லாத காரியங்களாலே வாட்டி வதைக்கப்படுகிற ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நான் உங்கள் வீட்டில் வந்து உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை இதுதான். கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்குள்ள வருவாரு. அப்ப சோர்ந்து போயிருக்க நீ உற்சாகமா மாறுவ. ஹல்லேலூயா, ஆமென். சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. Not that song, different song. தினகரன் பாடுவாங்க. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடு வாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிற உன்னை கர்த்தர் உற்சாகப்படுத்தபடி காத்திருக்கிறார். உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறேன் தேவ ஜனங்களே, உங்களை உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் இந்த நாளில் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தை கேளுங்க. சோர்ந்து போய் எத்தனை நாள் இருப்பீங்க? உங்களுக்குள்ள ஆவி அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, நீ இருக்கிற இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி, என் கரத்தை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்கும்படி, இதோ என் கரம் உன்மேல் அமரும்படி கர்த்தர் இந்த நாளில் உன்னிடத்தில் பேசுகிறேன். தேவ பிள்ளைகளே, பலன் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாயா? கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் கர்த்தரை தாங்குவார். வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களிச்சார். வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஆமென். ஊக்கமான ஆவி உன்னை தாங்க
மன்றாடு. சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மனமே. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு இப்படி ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றாரு, தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, ஜனங்களை பார்த்து பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவங்களை நினைவுபடுத்துங்க. அவங்க மறந்துட்டு வேதனையோட ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, என் கதை முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு, என் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அப்படி முடிஞ்சிச்சு இப்படின்னோ. கர்த்தர் சொல்ற வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னார் அதை செஞ்சு முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாக அதை செய்வார், உண்மையாக அதை செய்வார், உண்மையாக அது நடக்கும், வாழ்க்கை நடக்கும். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றும்படி கர்த்தர் ஜாக்கிரதையாக இல்லை தேவனாக இருக்கிறார். நாம் மறந்துடலாம், நாம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை மறந்துடலாம். ஓ அன்னைக்கு நடக்கலை, இன்னைக்கு நடக்கலை, இனி நடக்குமா அப்படின்னு சொல்லி மறந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து ஆவிக்குள்ளாக்கி, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை ஆவிக்குள்ளாக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படி செய்து, ஒருவேளை இந்த லைவ் ப்ரோக்ராம் மூலமாக கர்த்தர் உங்ககிட்ட பேசலாம். ஓ உற்சாகப்படுங்க, கர்த்தர் சொல்றாரு ஆவிக்குள்ளாக்கி, ஓ ஊழியக்காரர்களை அனுப்பி உங்களை பார்த்து பேசுகிறாங்க. நீங்க உயிரடைவீங்க. சொந்து போயிருக்கீங்க, நீங்க உயிரடைய போறீங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க. நீரேனக்கு சொன்ன வாக்கு தத்தம் எல்லாம் நீரை வெற்றுவீர். ஒன்று விடாமல் அனைத்தையும் நீர் எனக்கு செய்திடுவீர். சொல்லுங்க, ஒன்று விடாமல் அனைத்தையும் எனக்கு செய்து முடித்திடுவே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. கவலையோடு, கஷ்டத்தோடு, நெருக்கத்தின் மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவப்பிள்ளை, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை கேட்கிறதோ என்னை கைவிடுவாரா? என்னை கை டோன்ட் சேஞ்ச் தரும் நாதாம் என்னை நேரிடினம், என்னை கைவிடாதிரும் நாதாம் என்னை நேரிடினம். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனிடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, இருமை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே. தெய்வ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே. தெய்வ சமூகத்திலே. ஹல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டார், நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டு உங்களை கைவிட மாட்டார், உங்களோட கூட இருக்கிற தேவன் உங்களை பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார். ஸோ இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்? நாம் வாக்குத்தத்தத்தை நினைவுக்கு வரணும். கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். ஆத்துமமே, என் முழுவதுமே உன் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா. இஸ் இட் பாசிபிலிட்டி டு பாஸ் பண்ண முடியுமா? இல்லை. ஆமென். ஓகே, ஃபைன். ஹல்லேலூயா. ஆத்துமமே, என்
முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. Come on. Come on, play the music. There's a lot of disturbance in the music. என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த. ஆமென். ஹல்லேலூயா. சோதே பிள்ளைகளே, நீங்க யாருமே சோர்ந்து போகாம கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களை அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அதுல ஒன்று கூட மாறாது. அவர் சொன்னா கண்டிப்பா செய்வார். இன்னைக்கு ஒரு நிறைய அரசியல்வாதிகளை எல்லாரும் நிறைய பேர் கொடுத்துருக்கலாம், நிறைய வாக்குகள். அதெல்லாம் அவங்கள நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல. ஆனால் என் ஆண்டவர் சொன்னால் அதை நிறைவேற்றக்கூடியதை சொல்லுவார். அதை கண்டிப்பாக செய்வார். ஆனால் வேதம் சொல்லுது, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் அவர் நமக்கு செஞ்சு முடிக்க வல்லவராக இருக்கிறார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஒன்று கூட தவறி போவதில்லை. அவர் சொன்னா அதை செய்வார், நிச்சயமாக செய்வார். அதனால கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து காத்துருங்க. நிச்சயமா உனக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு, விடுதலை உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன் அவர். அவன் நான் விசுவாசிக்கிறேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஹல்லேலூயா. சாத்தான் எதிர்த்தாலும், சாத்தான் தோல்வியை போல காட்சியளித்தாலும் இல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். என் மகிமை அமர்ந்திராமல் நான் கீர்த்தனம் பண்ணிபடி செய்வீர். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிற நேரம் இது. ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜெபம் வேண்டும் என்றால் நீங்க இப்போ உங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். நேற்று கூட கேட்டேன், யாருமே கமெண்ட் பண்ணல. We want some prayer, so please comment that I can pray for you. ஏதாவது ப்ரேயர் வேணும்னா என்ன காரியம் என்று சொல்லுங்க, சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். எல்லாமே இயேசு என்ற பாடலை போடுமா ப்ளீஸ், சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க. I want your comments. I want to pray. ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பாடல் எவ்வளோ பேரை விடுதலையாக்கும்படி உதவியா இருந்திருக்கிறது. தொல்லை மிகும் இவ்வுலகில். இந்த பாடலை நான் ப்ளே பண்ணி பாடும்போது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மர்சி டீபான்னு சொல்லி, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை ஜாப் ப்ரமோஷன். அவங்களுடைய வேலையிலே ஒரு உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கும்படி ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரால் கூடாது ஒன்றுமில்லை. இப்போதான் சொன்னாரு,
பட்டு போன மரத்தை துளிர்க்க வைக்கிற தேவன், உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிற தேவன் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? நீங்க விசுவாசிக்கணும். முதல்ல நீங்க விசுவாசிக்கிற நீங்க சோர்ந்து போகாம நீங்க உற்சாகத்தோடு இருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் செய்வார். அடுத்தது கேலப் வந்து பீட்டருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. அவங்க சன் பீட்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த மகனை சுகத்தினாலும் எல்லாவற்றிலும் ஆஸ்வதிக்கப்படி இன்னைக்கு காலையில் மெசேஜ் படி, பிரியமானவனே ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்கப்படி விரும்புகிறேன். ஸோ ஆண்டவருக்கு எல்லாரும் சுகமாக இருந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ பீட்டுக்காக வி ப்ரே. ஆமென். ஸோ கர்த்தர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ப்ரேயர் வந்து மேகி டாசன். மேகிக்காகவும் வால்டருடைய ஜாப்காகவும் நான் ப்ரே பண்ணோம். ஏன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் ஜாபில் வந்து நிறையா குறைவாக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் கடினமான சூழ்நிலையில் ஆண்டவருடைய வாக்கு தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் மேகியோடைய ஜெபத்தை கேட்டு மேகியோடைய இதயத்தின் ஆசைகளையும் வால்டருக்கு மேகிக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல ஒரு ஜாபையும் கர்த்தர் கட்டளையிடுவாராங்க. ஆமென். ஷாம் ரூத் என்ன சொல்லுங்க, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ பிரதர். நல்ல ஜாப் கிடைக்கணும். நீங்கள் என்ன தெரியல, எல்லாம் ஜாப்னு சொல்லி ப்ரே பண்ணுறாங்க. ஆனால் ஜாப் எனக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா ஜாப் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. உணவு, உடுத்த உடை எல்லாம் ஆண்டு தான் கொடுக்குறாரு. அதுக்கேற்ற வேலையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஜாப் கொடுப்பாரு. And the Lord shall bless you. Amen. Kirva Dawson, pray for me and my family health and lift my head before my office and my Amma and Anita family health. So கிருபா டாசனுக்காக ஜெபிப்போம். ஃபேமிலியுடைய ஹெல்த்துக்காகவும், அவங்க அம்மா அனிதா ரூபன் அவர்களுடைய ஹெல்த்துக்காகவும், அப்புறம் வந்து மேகிக்காகவும், ஜோ மைக்கிள், பிளஸ்ஸி, ஜேபஸ், அப்புறம் பெல்லா, அப்புறம் வந்து டாமி, எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல சுகத்தையும் கிருபாவை ஆபீஸ்ல உயர்த்தும்படி, எந்த தீங்கும் வராதபடி ஆண்டவர் கிருபை ஆசீர்வதிக்கும்படி, நல்ல உள்ளத்தோடு இருக்கிற அந்த சகோதரிக்கு கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஃபெலிஷியா, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை ஃபேமிலி. ஸோ ஃபெலிஷியாக்காகவும் ரஞ்சித்துக்காகவும் குட்டிக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரால் கூடாது ஒன்றுமில்லை. ஸோ எலிக்குட்டி கூட இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த எலிக்குட்டிக்காக கூட ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எல்லாத்தையுமே கிடைக்காது. அப்புறம் அடுத்து தபித்தால், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை ஃபேமிலி. ஸோ தபித்தாளுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தபித்தால், இமானியல், கிஷோர், கிடியன், சாலமோன் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்க வீட்டில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு எல்லா தேவைகளும் சந்திப்பாராங்க. ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்தது வந்து ஜாய்ஸ் கிறிஸ்டினா, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அண்ட் மை ஃபேமிலி. ஸோ ஜாய்ஸ்க்காக நான் ஜெபம் பண்ணுவோம். ஜாய்ஸ்க்காகவும் அவங்க அப்பா அம்மாக்காகவும் அவங்க அண்ணன் அக்கா பிள்ளைங்க எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. மாத்தாள் இடத்துல ஆண்டு கேட்டார், மனுஷனால் இது கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அதே போல் ஜாய்ஸ்க்கு ஆண்டவர் எல்லா வேதனைகளையும் மாற்றி அவளுக்கு மனதில் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது ஏஞ்சல் ஃபேமிலின்னு போடுறாங்க. ஏஞ்சல் ப்ரே ஃபார் மை ஃபேமிலின்னு சொன்னோம். ஏஞ்சலுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏஞ்சல் உடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம்.
விஜயா சிஸ்டரு பெரிய குடும்பம். ஆமென். பெரிய குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணோம்ல, அந்த எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் தேவைகளை சந்தித்து இந்த லைவ்ல கூட ஜெபம் பண்ணும்போது தேவ வல்லமை புறப்பட்டு வந்து உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும். ஆமென். நிச்சயமா நடக்குமா? நடக்கும். ஹல்லேலூயா. ஏஞ்சல் ஃபேமிலிக்காகவும் ஜெபம் பண்றோம். ஆமென். அப்புறம் அடுத்து ஷாலினி, மனவேதனையிலையும் கஷ்டத்திலையும் வருத்தத்திலையும் யாருமற்ற நிலைமை. ஆமென். யாரும் இல்லாம சோர்ந்து போயிருக்கிற நிலைமை. ஸோ அவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஷாலினி பிள்ளைங்க, மகனுக்கு ஜோனத்தான், அப்புறம் வந்து இளைய மகனுக்காகவும் ஜெபிக்கிறோம். 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய கரத்தின் மகிமையிலால் மூடி பாதுகாத்து நடத்தும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்க அந்த குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்புறம் அலிஜா சுச்சட்டுன்னு ஒருத்தங்க ஜாமா, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை சிஸ்டர், டிபி, மலேரியா, டைஃபாய்ட், லிவர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த லிவர் ப்ராப்ளம்காக ஜெபிப்போம். ஆண்டவரை கர்த்தருக்கு முன்பாக உங்கள் கரங்கள் எல்லாரும் உயர்த்துங்க. லிஃப்ட் ஆல் யுவர் ஹேண்ட்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் பர்சன் ஹூஸ் கால்ட் டிபி, மலேரியா, டைஃபாய்ட். அவங்களுக்காக எல்லாரும் அந்த லிவர் கரங்களை வைத்து ஜெபிக்கணும். Let the power of the Holy Spirit be sent from our Lord to be healed. And I say you shall be healed in the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அந்த லிவர் ப்ராப்ளம்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இப்போ வந்து இன்னொரு அந்த இது ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஷீலாக்காக, ஷீலா அம்மாக்காக, ஹெல்த் ஃபேமிலிக்காக ப்ரே பண்ணுவோம். ஆண்டவர் வந்து ரொம்ப கிருபையுள்ள தேவனாக இருக்கிறாரு. கரண்ட் போயிடுச்சு, பரவாயில்ல, ஆண்டவருடைய கிருபை போகலை. அடிக்கடி கரண்ட் பிரச்சனை வருது, பரவாயில்ல. நம்ம ஷீலாக்காகவும் அவங்க அம்மாக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்க குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. நிச்சயமாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது வந்து வேற யாரு, கேலப்க்கு ப்ரே பண்ணிட்டேன், பீட்டருக்காக ப்ரே பண்ணியாச்சு. வேறு யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது வேறு ப்ரேயர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியணும். யாருன்னு தெரியாமல் எனக்கு நான் உங்கள் பேரை மறைச்சி போட்டிருந்தீங்கன்னா, வேறு பேர் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு தெரியல எனக்கு யாருன்ட்டு. ஸோ அதனால் வந்து யாருன்னு எனக்கு தெரியணும். ஸோ உங்கள் ஃபேஸ்புக் ஐடியில் வந்து உங்கள் கரெக்டான நேமை போட்டிங்கன்னா நல்லது. ரேகான்னு போடுறீங்க, சரி எனக்கு தெரியும் ரேகான்னா யாருன்னு தெரியும். அதனால் இப்போ பாருங்கள், ஜாய்ஸ் கிறிஸ்டினான்னு இருக்குது, ஜாய்ஸ்னா ஜாய்ஸ்ன்னு தெரியும், ஷாலினா ஷாலின்னு தெரியும். அந்த மாதிரி பேர் கரெக்டாக போட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியும். கிஷோர் போட்டிருக்கனால ஒரு வேளை தம்பித்தால் கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் தெரியாதவங்களுக்கும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது இன்றைக்கி அற்புத நேரம், சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஓய்வு நாள், இன்றைக்கி ஆண்டவர் வந்து செய்யாமல் இருக்க மாட்டார். கரண்ட்டை பார்க்காதீங்க, ஆண்டவர் பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற சர்வ வல்ல தேவனாய் கர்த்தராக இருக்கிறார். ஸோ அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய மனசு வேதனைப்படுகிறதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்குள்ளே வந்து ஆண்டவர் வந்து உங்கள் பாரங்களை வச்சிருக்கிறதுனால சடனாக சோர்ந்து போயிடுவேன். எனக்காக சோர்ந்து போகல, எனக்காக சோர்ந்து போகிறதுக்கு ஒன்று அப்படியாக இல்லை. சில நேரங்களில் நான் கூட சோர்ந்து போகிறது உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை, நானும் சோர்ந்து போவேன். ஆனால் என்னன்னு தெரியல, சில நேரங்களில் பாரம் அதிகமாகிடும். ஏன்னா உங்கள் பிரச்சனையில் நீங்கள் படுகிற அவஸ்தைகள், கஷ்டங்கள் வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சிருது. நீங்கள் வந்து வேதனை பண்ணுறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருது. சவுண்டு கிளியராக இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கிளியராக இருந்தால் நல்லாயிருக்கும். மீன் ஏன்னா நான் பார்த்து பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு கேட்குதா கேட்கலையான்னு எனக்கு தெரியல. மை டியர் பீப்புள், நீங்கள் யாராவது சோர்ந்து போயிருக்கீங்களா? ரொம்ப மனசு கஷ்டப்பட்டீங்களா? நிறைய நேரத்தில் கஷ்டப்பட்டீங்களா? நிறைய நேரத்தில் நீங்கள் ஆண்டு அறிஞ்சிட்டு இருந்தோம், நீங்கள் ஏன் சோர்ந்து போகணும்னு எனக்கு தெரியல. பட் அப்படி இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னு தெரியல, அடிக்கடி சோர்ந்து போயிடுறேன், யாரும் இல்லைன்ற ஒரு உணர்வு எனக்கு வந்துடுது. ஏன் தெரில பாஸ்டர், ஏன் தெரில அப்படின்னு சொல்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ப்ரே பண்ணுறேன்.
ஏன்னா இது ஒரு சோர்வின் அசுத்தங்கள் ஆவிகள் வந்து சோர்வை கொண்டு வரும். நமக்கு இல்லைன்னு சொல்லலை. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியை உற்சாகம் உள்ளதுன்னு வேதத்தில் பார்த்துருக்கோம். அந்த ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதனால் அந்த ஆவியான உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை நடத்துவார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். சவுண்டு கிளியரிட்டியாக இருக்கா? யாருமே எனக்கு டைப் பண்ணவே இல்லை. சவுண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு வந்துச்சா வரலையே தெரில. சவுண்ட் கிளியர். ஓகே, ஃபைன். சரி, ஓகே. இப்போ சொல்லுங்கள், வேறு ஏதாவது கமெண்ட் ஏதாவது நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆமாம், ஆமேன்னு சொன்னீங்கன்னா யார் எதுக்கு ஆமேன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. ஆமேன் ஆமேன் தான் எல்லாம் போடுறீங்க. அதனால் என்ன ஆமேன்னு எனக்கு தெரியல. கரெக்டாக சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து அடிக்கடி பாரம் வருது. என்ன பாரம்னா, நீங்கள் வந்து சோர்ந்து போகும்போது நானும் சோர்ந்து போயிடுறேன். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க வந்து சோர்ந்து போனாங்களாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் வந்து நிறைய கஷ்டங்கள் மத்தியில் அவங்க நடந்து வந்தாங்க. ஹல்லேலூயா. ஓகே, சவுண்ட் கிளியரா? வெரி குட். சரி, நிறைய கஷ்டங்கள் மத்தியில் வந்து நடந்து வந்தாங்களாம், நெருக்கங்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் அவங்க நெருக்கப்பட்ட நாட்களில் நானும் நெருக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு. நான் அவங்க நெருக்கப்படும் போதெல்லாம் அவங்க நினச்சாங்க அவங்க தான் நெருக்கப்படுறாங்க, யாரும் இல்லைன்னு. ஆண்டு சொல்ல நானும் நெருக்கப்பட்டேன். அதே போல் இன்னைக்கு ஆண்டு வந்து ஒரு ஊழியக்காரர் வச்சிருக்காருன்னா, அவங்க ஊழியக்கார், உங்களுடைய ஊழியக்காரு என்னன்னா, உங்களுடைய ஊழியக்கார் இப்போதான் வந்து எலினான்னு ஒருத்தங்க. நான் எலினா யாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு இப்போ தான் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அண்ட் மை ஃபேமிலி கிரேப்ஸ் பார்க்குறாங்கன்றது இப்போ தான் நான் ரொம்ப நாளாக பார்க்குறதே இல்லைன்னு நினைக்கிறவங்க. சரியா கமெண்ட்ஸ் வருதில்லை, அவங்க பார்க்குறதே இல்லைன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். நான் என்ன தெரியல, இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு கிரேப்ஸ் வந்து வந்திருக்காங்க. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை ஃபேமிலி கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து நான் யாருமே பார்க்குறது இல்லை. இன்னைக்கு இப்போ தான் வந்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், எலினான்னு வரும் ஆனால் அடிக்கடி. ஸோ அவங்க ஃபேமிலிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரால் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்குது. ஸோ எப்பொழுதும் விடாமல் இந்த கூட்டங்களை நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சில பேர் மட்டும்தான் பார்க்குறாங்க, மற்றவங்களாம் என்றைக்கோ ஒரு நாள் பார்க்குறீங்க, என்றைக்கோ ஒரு நாள் பார்க்காம போயிடுறீங்க. இப்படிலாம் போனீங்கன்னா யாருக்கு? உங்களுக்காக தானே நான் பேசுகிறேன். சரி, ஓகே, நீங்கள் இல்லைன்னா கூட இது நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது இதில் வர்றதுதான் நினைக்கிறீங்களா? நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களாம் கமெண்ட் கூட பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. அந்த இது எடுத்துருங்க, ஃப்ளாஷ் லைட். ஹல்லேலூயா. ஸோ we got the current. இதுவா ஸ்லோவாக என்ன இது ஒரு மாதிரி ஆட்டக்கூடாது, ஒரே இது வேறு பார்த்துங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சவுண்ட் இப்போ கிளியராக இருக்கா? கரண்ட் வருது, கரண்ட் போயிடும். பட் ஆனாலும் நான் அவங்க பேசுகிறத நிறுத்த போகிறதில்ல. ஏன்னா ஆண்டு இன்னைக்கு ஜெபம் பண்ண சார். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த உலர்ந்த எலும்புகளை போல தான் அவங்க வாழ்க்கை இருக்குது. உலர்ந்து போயிருக்கீங்க. கிவ் மீ சம் வாட்டர். உலர்ந்த எலும்புகளை போல தான் இருக்கிறீங்க. ரொம்ப உலர்ந்து போயிட்டீங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட வார்த்தை, இந்த பைபிளுடைய வார்த்தை நேராக எனக்கு முன்னாடி வந்து நின்றுச்சிங்க. நேராக எனக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இந்த வார்த்தையை குறித்து கர்த்தர் பேச சொன்னார். ஏன் இப்படி பேச சொல்கிறாருன்னா, அப்போ பாருங்கள், உலர்ந்து போன எலும்புகளை போல இருக்காங்க நிறைய விசுவாசிகள். இன்றைக்கி இந்த COVID-19 டைமில் அவங்க நாளையை குறித்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நல்லா கேளுங்க. டிசம்பர் 3ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி தீர்க்கதரிசன ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போய் பார்த்தீங்கன்னா, அப்போ ஆண்டு நம்முடைய சபையில் பெத்தேலிருந்து பேசும்போது 5 தேவ தூதர்களை குறித்து பேசுகிறார். 5 ஏஞ்சல்ஸ். இந்த 5 ஏஞ்சல்ஸு, ஆனால் மொத்தம் 6 ஏஞ்சல்ஸு. போன வருஷத்தோடு சேர்த்து 6 ஏஞ்சல்ஸு. ஆனால் இந்த வருஷம் 5 ஏஞ்சல்ஸு. போன வருஷம் கடைசியில் வந்தது, அதான் 2019 எண்டில் வந்தது தான் ஃபஸ்ட் ஏஞ்சல். 2020க்காக வந்தது. அந்த 20 முழுவதும் அது இருந்துச்சு. அந்த ஏஞ்சல் பேர் தான் கொரோனா. ஆண்டுடைய ஏஞ்சல் இல்லை, சாத்தானுடைய ஏஞ்சல். ஸோ அதை நான் காப்பி பண்ணி போட சொல்லிக்க. மேகியை காப்பி பண்ணி சின்ன பிட்டாக போடுவாங்க. அப்போ நீங்கள் அதை கேளுங்க. தேவ தூதர்கள் சாத்தான் இடத்துல இருக்காங்க. சாத்தானுடைய தூதர்கள் வேலை, கர்த்தருடைய தூதர்கள் வேறு. சாத்தான் விழும்போது அவனோட கூட நிறைய தூதர்கள் விழுந்துட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இத்தனை கோடி ஏஞ்சல்ஸு அப்படின்னு. தேவர்கள் தேவர்கள்லாம் யார்? தேவ தூதர்கள். ஆமென். ஸோ அதனால் வந்து 5 வகையான அலைகள் இந்த வருஷம் 2021 வரும். ஃபஸ்ட்டு அலை வந்து 2020 முடிஞ்சிருச்சு.
1920. அந்த ஃபர்ஸ்ட் தூதன். இந்த ரெண்டாவது அலை, அதாவது ரெண்டாவது தூதன் என்று சொல்லி அலைகளை குறித்து ஆண்டவர் பேசியிருக்காரு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன இது, தபித்தால் அம்மாவுக்கு வந்து கோவிட் நீங்கி ப்ரே பண்ணிங்க, இப்போது நல்லா இருக்காங்க. ஸோ கோவிட் அவங்களுக்கு தபித்தால் அவங்க அம்மாவுக்கு இருந்துச்சு. ப்ரே பண்ண உடனே இன்னைக்கு நல்லா ஆயிட்டாங்க பை காட்ஸ் கிரேஸ். ஸோ ஆண்டவருடைய நாம ஸ்தோத்திரம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் டெஸ்டிமனி. இது ஒரு நல்ல ஒரு சாட்சி. கோவிட் நீங்கி நல்லா இருக்காங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. வேற யார் தெரியல, சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இழந்த நிலைமையில இருக்கிறீங்க. மனசுல வேதனை, துக்கத்தோட காணப்படுகிறீங்க. ஆண்டவரே, நீங்க தானே எனக்கு பலன், நீங்க இல்லாம எனக்கு பலன் இல்லை. நான் கூட கொஞ்சம் நேரம் குறித்து பேசினேன்னா சோர்ந்து போறோம், ஏன்னா தண்ணி குடிக்கிறோம். ஹல்லேலூயா. The grace of God shall be upon you. Don't worry about anything. So கரண்ட் வருது போகுது, காற்று வருது, அதனால கரண்ட் போயிடுது. ஸோ நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறோம். அதனால் வந்து காற்றடிச்சா இங்கே கரண்ட்டு எடுத்துருவாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை எடுக்க முடியாதுல்ல. So my dear people, I just wanted to say something to you. ஒரு காலத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேறு யாராவது ஜாப் பண்ணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். சும்மா ஏதோ ஒரு புது பேர் போட்டு நீங்கள் தான் அதுன்னா எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் அதுன்னு. ஸோ அதனால் அவங்கவுங்க உங்கள் ஃபேஸ்புக்கில் உங்கள் பெயர்களை நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா எனக்கு அது தெரியும். ஏதோ ஒரு புது பேரில் வந்துட்டு அப்படின்னா நான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் மை டியர் பீப்புள், ஸோ யூ வாண்ட் ப்ரேயர், ப்ளீஸ் யூ ஹேவ் டைம். எனக்கு கூட கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன், உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். எனக்கு வந்து கமெண்ட் அனுப்புங்க, உங்களுக்காக நான் ஜாப் பண்ணுறேன். இன்னைக்கு ஜாப் பண்ணுற ஜபம் வந்து கண்டிப்பாக கேட்கப்படும். அது வந்து ஆண்டு தான் சொல்லியிருக்காரு ஜாப் பண்ண சொல்லி. ஸோ அதனால் நான் வந்து ப்ரே பண்ணுறேன். கர்த்தர் சொன்னார்னா அது நிச்சயமாக நடக்கும். இன்றைக்கி வந்து ஜபத்தின் நாளே, இன்றைக்கி ஒரு ஆவியானவர் வந்து கிரியைகள், வல்லமையின் கிரியைகள்னாலே வந்து நீங்கள் உற்சாகப்படுவீங்க. உங்கள் வேதனைகள் தான் மாறும், உங்கள் கஷ்டங்கள் தான் மாறும். கர்த்தர் உங்களுக்கு சுகவாழ்வை கொடுப்பார். ஆமென். சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். நீங்கள் நன்றாக இருப்பீங்க, உங்கள் பிரச்சனைகள் தான் மாறும். ஸோ அதனால் சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை கேளுங்க, பயபக்தியாக இருங்க, கேளுங்க. இவ்வளோ நேரம் கூட கமெண்ட் பண்ணல நீங்கள். நிறைய பேர் உங்களுடைய ஜாப் குறித்து ரொம்ப கவலைப்படுறீங்க. உங்கள் ஜாபெல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க. ஜாப்க்காக ஸ்பெஷல் ப்ரேயர். நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமை என் கரத்தில் இருந்து இறங்கி, என் கரத்தில் இருந்து ஆவி என் மேலே இருந்து இறங்கி, அவருடைய வல்லமைனால் நான் உங்களுக்காக ஜாப் பண்ணுறேன். கரம் இந்த கரம் இல்லை, இது கர்த்தர் வந்து கரத்தை நீட்டுறாங்க. நான் நீட்டு, ஆண்டு வந்து ஊழிக்காரனை நீட்டு சொல்கிறார். ஆனால் ஆசீர்வதிக்கிறது ஊழிக்காரங்க, ஆண்டு தான் ஆசீர்வதிக்கிறேன். அதனால ஆண்டு என்ன சொல்ல, கரத்தை மட்டும் நீட்டு மகனே, வேற எதுவும் செய்யாத. இப்படி கை கையில் தூக்குங்க, அதை போட்டுங்க. யாக்கோபின் புஸ்தகத்தில் உங்கள் கரங்களை மாத்திரம் தூக்குங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன். அதாவது அப்படி நான் கரத்தை உயர்த்துறேன். ஆண்டு உங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பாராங்க. ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஏற்ற வேலை. நிறைய பேர் சோர்ந்து போயிருக்காங்க, கஷ்டத்தோடு இருக்காங்க, வருத்தத்தோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க. வேலை இல்லை, சரியான வேலை இல்லை. எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எங்கள் எப்படி நடத்துறது, நான் எப்படி வாழ்கிறது, நான் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேனே, நான் என் வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினச்சினேன். ஆனால் என் வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், உண்மையை நம்பி இருக்கிறேன், உண்மையை சார்ந்து இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு மட்டும் எனக்கு ஒரு நன்மை நடக்கலையே, என்னை பக்கத்தில் கொக்குக்கெல்லாம் நன்மை நடந்துருச்சு, எனக்கு நடக்கலையே சொல்லி வேதனையோட தவிப்போடு இருக்கிறேன். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஜாபை கட்டளையிடுவார். Lord, let there be a new opening for everyone in the name of Jesus. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு ஓப்பனிங்கை உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு ஓப்பனிங்கை உண்டாக்குகிற கர்த்தராகிய தேவனே. ஹல்லேலூயா. ஜாப் இல்லாதவங்க, அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதவங்க, ஒருவேளை வேலை செஞ்சுட்டு இருந்து இன்னைக்கு வேலை இல்லாததுனால கஷ்டப்படுறீங்களோ,
ஐயோ நான் எப்படி நான் குடும்பத்தை நடத்துவேன், நான் நல்ல அந்தஸ்தோடு வாழ்ந்தேனே, இப்போ அந்தஸ்து குறைந்து எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டு இருக்காருங்க. ஏங்க உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டுடுங்க. Put your trust in the Lord. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஸோ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுடைய குடும்பத்தின் சுகத்துக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன். நன்மையே உங்களுக்கு நடக்கும். In the name of Jesus Christ of Nazareth. Amen. God bless you.